இஸ்லாமிய மக்களின் வாக்கை வாங்கி அந்த 15 விழுக்காட்டில் தன் அடித்தளத்தை வலுவாக கட்டிய ஒரு அயோக்கிய கோட்டை தான் திமுக என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் தம்பிதங்கைகள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக செய்ததை காட்டுங்கள். நாங்கள் கட்சியை கலைத்துவிட்டு வேறு வேலைக்கு சென்று விடுவோம். திமுக சொல்லுது, சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும். பைத்தியக்காரனுக்கு சொல்ல பைத்தியக்கார பேரு, சீமானுக்கு போட்டா சீமான் தான். சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தான் வருவான். அதே அப்புறம் என் வீட்டுல லைட்டை போட்டு சுவிட்ச போட்டா உன் வீட்டுல விளக்கறியும் மூட்டால். உன்னைய தோல்ல என்னைய தோடுறான், என் சின்னத்தை எடுக்கிறான், என்னைய ரைடு விடுறான். ஏன் என்னைய கண்டு பயப்படுறான்? உன்னை கண்டு பயப்படுறதில்லை. ஏன்? இவன் வீரனின் மகன், நீ கோட. உன் கட்சியில இஸ்லாமியர்கள் கொடுத்த சீட்டத்தனை, உங்க கட்சியில கிறிஸ்தவர்கள் கொடுத்த சீட்டத்தனை ஒண்ணுங்க. என்ன செய்தாலும் நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னா கஷ்டம். இன்னொரு தடவை இறைதூதர் வந்தாலும் உங்களை காப்பாற்றுறது கஷ்டம். கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு எதிராக வேலையை செய்யல. நான் சொல்லல, தினமலை பத்திரிகை எதிர்த்து வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் டிசம்பர் மாதம் கச்சத்தீவை மீட்டு எடுங்கன்னு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினேன். நான் அப்பவே எழுதியிருக்கேன். அந்த கடிதத்தை வெளியிடுறாரு. இப்பதான் ஆட்சியை போட்டு எடுத்த மாதிரி அப்படி காட்டுறாரு. எனக்கு உள்ள இருந்து வேலை செய்யறேன். என் ஆளு பாரதிய ஜனதாக்குள்ள இருக்கு. ஏன்னு நீங்க எல்லாம் எந்த பிஜேபி பி டீம் நினைக்கிறீங்க? பிஜேபி தான் என்னோட பி டீம். அதுல ஏன் ஆளுதான் உள்ள இருக்கிற ஆளு. இஸ்லாமிய மக்களின் வாக்கை வாங்கி அந்த 15 விழுக்காட்டில் தன் அடித்தளத்தை வலுவாக கட்டிய ஒரு அயோக்கிய கோட்டை தான் திமுக என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் தம்பிதங்கைகள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு நன்மை, ஒரே ஒரு நன்மை கிறிஸ்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு திமுக செய்ததை காட்டுங்கள். நாங்கள் கட்சியை கலைத்துவிட்டு வேறு வேலைக்கு சென்று விடுவோம். ஒரே ஒரு நன்மை. ஒன்றுமே கிடையாது. முத்தலாக்கு தடை சட்டத்திற்கு எதிராக அவர்கள் போராடிய போராட்டம், சிஏக்கு தனித்து போராடிய போராட்டம், என்ஐஏ கொண்டு வந்தது யார்? அவர்கள்தான். தென் மாநிலங்களில் என்ஐஏக்கு அலுவலகம் கொடுத்ததும் அவர்கள்தான். கேரளாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, தமிழ்நாட்டில் என்ஐஏக்கு அலுவலகம் திறந்து கொள்ளுங்கள் என்று பூந்தமல்லியிலே திறக்க வைத்ததும் இவர்கள்தான். இவர்களை நம்புவது தம்பி, இவர்களை நம்புவது மாதிரி பேராபத்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. திமுக சொல்லுது, சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும். பைத்தியக்காரனுக்கு பைத்தியக்கார பேரு, சீமானுக்கு போட்டா சீமான் தான். சீமானுக்கு ஓட்டு போட்டா சீமான் தான் வருவான். அதே அப்புறம் என் வீட்டுல லைட்டை போட்டு சுவிட்ச போட்டா உன் வீட்டுல விளக்கறியும் மூட்டால். என் வீட்டுல சுவிட்ச போட்டா என் வீட்டுல நீ அங்க. இப்ப பாருங்க, பி டீம் சீமான் ஒரு பி டீம், பிஜேபி பி டீம். அவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா குடுகுடுப்புக்காரன் சக்கமா சொல்றான் அடிச்சு பிஜேபி வந்துடும். இப்ப ஒரு ஆண்மகன் வீரன் என்ன சொன்ன, நான் இருக்கும் வரை பிஜேபி வராதுன்னு சொன்னோம். நீ ஒரு பெரிய கட்சிங்கிற, ஒரு அடி தொண்டை வச்சிருக்கின்ற, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தன்ற, நீ என்ன சொல்ல, சிங்கமா நின்று நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வர முடியாத, வர விட மாட்டோம்னு சொன்னோம். நான் சொல்றேன்ல, இப்போ என்னைய தாண்டா உன்னைய தொடரணும்னு சொல்றேன்ல. அப்படி ஒண்ணு சொல்லி பாரு. அவன் உன்னையதான் தொடுறானா? உன்னைய தோல்ல என்னைய தொடுறான், என் சின்னத்தை எடுக்கிறான், என்னைய ரைடு விடுறான். ஏன்? என்னைய கண்டு பயப்படுறான், உன்னை கண்டு பயப்படுறதில்லை. ஏன்? இவன் வீரனின் மகன், நீ கோட. அதனால உன்னை கண்டு பயப்பட மாட்டான். நீ என்ன விடுற? குடுகுடு படிச்சுக்கிட்டு இருக்க. அவன் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான், நீ சக்கமா சொல்றாங்கிற. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? அவன் குடுகுடு படிக்கல, நீ அடிக்கிற. ஆனா நீ என்னது, பிஜேபி வந்துடும் பயந்துகிட்டு கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் எனக்கு போடாம உங்களுக்கு போட்டாங்க. இப்ப வந்துருச்சுங்கிற. நீ என்னத்த பண்ணிக்கிட்டு இருந்தப்போ? எனக்கு போட்டிருந்தா வளர்ந்துருக்குமா பிஜேபி? வந்திருக்குமா பிஜேபி? நீ திமுகவுக்கு போட்ட, இப்ப வந்துருச்சு பிஜேபிங்கிற. இப்ப என்ன பண்ண போற? மறுபடி பிஜேபிக்கு போட்டு திமுக போட்டு வளர்ந்துருச்சு பிஜேபி. ஓட்டுட்டில் எத்தனை ஆழம் போட்டுட்ட. என்னது பிஜேபி? பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்த ஆள் யாரு?
அது ஐயா கருணாநிதியும் திமுக தான். 5 வருஷம் என்ன செய்யணும் தெரியாம இருந்தாங்க. அவங்களை இந்திய நாட்டின் பிரதமரா வாஜ்பாய் ஆக்கி இந்த நாடெங்கிலும் வலிமையான அதிகாரத்தை வச்சு வேர்வரப்ப வச்சு அவனை வலிமையான அரசியல் ஆக்கி விட்டது திமுக தான். தாங்கி பிடிச்ச அந்த ஆட்சியை வரலாறு பிடித்த பிள்ளைகளுக்கு தெரியுமா? கேட்டு தெரிஞ்சுக்க. இதான் உண்மை. எங்க மாமா காமாட்சி நாயுடு சொல்றாரு பாருங்க தொலைக்காட்சியில, ஏங்க பிஜேபியை வளர்த்து விட்டுத நாங்க தாங்க அப்படி உண்மையை ஒத்துக்கிறாரு அவரு. அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு உண்மை பேசுறவர் அவர் மட்டும்தான். நன்கு தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் அந்த வரலாற்று பெருந்தவரை நீங்க செய்யக்கூடாது. கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை மதிக்கிறது இல்லை. போன தடவை 2019 21 இடம். எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு சீட்டு, எத்தனை இஸ்லாமியருக்கு சீட்டு? நவாஸ் கனிக்கு கொடுத்துருக்கு. நவாஸ் கனிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரே ஒரு சீட்டு கழிச்சு விட்டுறது. ஏன்? திமுக நின்னா தோத்து போயிடும், கழிச்சு கட்டி விட்டுறது. உன் கட்சியில இஸ்லாமியர்கள் கொடுத்த சீட் எத்தனை? உங்க கட்சியில கிறிஸ்தவர்கள் கொடுத்த சீட் எத்தனை? ஒண்ணும் கிடையாது. என்ன செய்தாலும் நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம்னா கஷ்டம். இன்னொரு தடவை இறை தூதர் வந்தாலும் உங்களை காப்பாற்றுறது கஷ்டம். நீங்க ஆழ்மனதில் ஆள பதிய வச்சு சிந்திக்கணும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், நீங்களாவது எச்சரிக்கை உணர்வோடு விழிப்புணர்வோடு இருக்கணும். இவர்களை பிரிக்காதீர்கள். இவர்கள் 2 பேருமே ஒன்றுதான். இந்த தேர்தலில் பாருங்க, பாரதிய ஜனதாவுக்கு 5 இடம் விட்டு கொடுத்து டம்மி வேட்பாளரை போட்டுக்கிறார் ஸ்டாலின். கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு எதிராக வேலையை செய்யல. இது நான் சொல்லல, தினமலர் பத்திரிகை எழுதிருக்கு. எதிர்த்து வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணாமலைக்கு எதிராகவும் செய்யல, எல் முருகனுக்கு எதிராக நீலகிரியிலையும் செய்யல. இந்த நல்லா கவனிச்சுக்க. நீ ராஜா அண்ணா ராஜாவுக்கே இந்த நிலைமை செய்யலவங்க வேலை செய்ய மாட்டாங்க. இவர் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு டம்மியை போடுறாரு, அவன் கனிமொழிக்கு எதிராக ஒரு டம்மியை போடுறான். தமாகாவுக்கு ஒரு டம்மியை கொடுத்து சாய்க்கிற சின்னத்துல யாரு வேட்பாளர்னு யாருக்குமே தெரியல. ஐயா ஜி.கே.வாசனுக்கு தெரியல. இப்போ ஓட்டு கேட்கும்போது நீ உனக்கு தான் சீட்டு கொடுத்துருக்கேனாப்பா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாரு. உண்மையில் சிரிக்காத. கனிமொழிக்கு எதிராக ஒரு டம்மி வேட்பாளர் பாரதிய ஜனதா போடுது. அண்ணாமலைக்கு எதிராக அட்ரஸ் இல்லாத ஒருத்தரை நிறுத்திருக்கு. நீ இப்ப போய் பாரு, கோயம்புத்தூர்ல வேலை செய்யற ஒரே கட்சி அண்ணாமலைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணாமலை நமக்கு எதிராக வேலை செய்யாம நமக்கு ஆதரவா பிஜேபிக்கு எதிராக உள்ள இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி அது தெரியாதா? இந்த பாரு, நான் என்ன பேசுறேன்னா அதான் என் தம்பி பேசுவான். நான் டிசம்பர் மாதம் கச்சத்தீவை மீட்டு எடுங்கள்னு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதினேன். நான் அப்பவே எழுதியிருக்கேன். அந்த கடிதத்தை வெளியிடுறேன் பாரு. இப்பதான் ஆட்சியை போட்டு எடுத்த மாதிரி அப்படி காட்டுறாரு. எனக்கு உள்ள இருந்து வேலை செய்யற. அப்படி நான் என் நாடு என் மக்கள், அவர் என் மண் என் மக்கள். நான் வேல்வேல் வெற்றிவேல், அவரும் வேல்வேல் வெற்றிவேல். நான் தனித்தமிழ் ஈழம், அவரும் ஈழம். நான் வேலு நாச்சியார், அவரும் வேலு நாச்சியார். நான் கல்லுக்கடையை திறப்பேன், அவரும் நானும் கல்லுக்கடையை திறப்பேன். நான் பணம்பால் தென்னம்பால், இந்த வார்த்தையை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தின ஒரே மகன் நான் தான். பணம்பால் அதே வார்த்தையை அப்படியே அதே வார்த்தையை என் தம்பி நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பேசுவான் பார். பணம்பால் தென்னம்பால் அப்படியே மீட்டோ பணம்பால் தென்னம்பால் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அப்படியே உச்சரிச்சுக்காரா இல்லையா பாருங்க. நீங்க பாருங்க, நானும் ஆடு மாடு வளர்க்கணும்னு, அவரும் ஆடு மாடு வளர்த்து, அவர் பேரை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான். இதெல்லாம் என்ன நீ என்ன நினைக்கிறா? என் ஆளு பாரதிய ஜனதாக்குள்ள இருக்கு. அப்படி ஏன்னு நீங்க எல்லாம் என்னைய பிஜேபின்னு பி டீம் நினைச்சுக்கிறீங்க. பிஜேபி தான் என்னோட பி டீம். அதுல ஏன் ஆளு தான் உள்ள இருக்கிற ஆளு. அதனால இனியும் இந்த திமுக அதிமுகவை நம்பி இந்த கொடுமைகளை மறுபடியும் இந்த இவங்களுக்கே வாக்கு செலுத்தி உங்க பிள்ளைகளை இத்தனை காலமும் ரோட்ல போட்டீங்க. இனிமே அவங்களுக்கு ஓட்ட போட்டா எங்களை தூக்கி நேரடியா சுடுகாட்டுல போட்டு யாருக்கும் போட்டு போங்க. இதுக்கு மேல கத்தி சாக முடியாத எங்களால. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.